பாய், டாட்டா, போட பொங்கல். ஒரே நிமிஷம் ஐயா. என்னது? மழை வேறு வரும் போல. Okay guys, let's move. ஓம் நம சிவாய. ஓம் சாய்ராம். ஐஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கன்ஃபியூஷன்லேயே அப்படியே விட்டுட்டேன். இப்போ லைட் போட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் நீங்களே. அதனால தான் நான் போட்டு விட்டேன். நாடு மேலே எங்கே போகிறேன்னா ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். இங்கே கைஸ் நம்மளே பல குழப்பங்களில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இதில் வீடியோ வேறு போட முடியறதில்ல கரெக்டாக. எடுத்து மட்டும்தான் வைக்கிறது, எதுவும் போடுறதில்ல. எல்லாம் பழசாகி போச்சு. சரி இன்னையிலேருந்தாவது போடலாமே அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி கேமரா வந்து எடுத்துகிட்டு வந்தோம். See guys, டைம் ஆல்ரெடி 9 o'clock ஆச்சு. 10 o'clock இருந்தால் போதும் ஆஃபீஸில். அதனால தான் பொறுமையாக கிளம்புனேன். கேமரா வேறு மாட்டிட்டு ஹெல்மெட் வேறு முன்னாடி இழுக்குது கைஸ். வெயிட் ஓவராக இறங்குது ஃப்ரண்ட்டில். இது வந்து கீரநத்தம் ரோட்டில் வந்துட்டுருக்குறோம்.
பார்த்துருப்பீங்க யுகாதிரனை. டெய்லி நம்மளை வழி அனுப்பிட்டு உள்ளே போவார் மனுஷன். ஆள் 6 அடி 4 அடி இருந்தாலுமே மனசு ஒரு 100 அடிக்கு இருக்கு அவருக்கு. அக்கா பையங்க யுகாதிரன். பார்த்து போயிட்டு வந்தேன்னு சொல்லுவார். மெதுவாக தான் போகணும் அவர்கிட்ட, வேகமாக போகிறேன்னு சொல்லக்கூடாது, மெதுவாக போகணும். இப்போ தான் 2 வயசு 3 வயசு நடக்குது. பார்த்தீங்களா லைட் எப்படி போட்டு வர்றாரு. அதாவது புரிஞ்சுக்கிட்டாரு, கரெக்டாக கீழே போட்டார் லைட்டை. நம்ம ஹைபி போட்டோன்னே கீழே போட்டார். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், சின்னவடம்பட்டி போயிட்டுருக்கோம். சின்னவடம்பட்டி போய் அங்கேருந்து ரைட் துடிலூரில் ரைட் எடுத்து அப்படியே போக வேண்டியதான். அவ்வளோ இடம் ரைட்டில் இருந்து முக்கில் இப்படி தான் வருவானுங்க. என்ன பேசுகிறது போங்க. பேசியே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு தான் கேமரா எடுத்து வருது. இவங்களுக்கு பேசியே ஸ்ட்ரெஸ் ஆகிருவ மாட்டிருக்குது. கோப்ரோ எதுக்கு வாங்கினேன்னே தெரியல கைஸ். வாங்கினதுலேருந்து சும்மாவே வச்சுருக்கேன். சரி ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணலாம் தான் எடுத்தேன். பார்ப்போம் இதுக்கப்புறமாவது கரெக்டாக போடுவோம்னா என்னன்னு தெரில. ஜஸ்ட் ஒரு இதுதான், காலத்தின் கட்டாயம். ரொம்ப பாருங்க லைட்டே போடாமல் வந்துட்டு இருக்கிறான் பைக்கியா. ஓ சாமி தான் வச்சுட்டு காய்ஸ். ஆக்சுவலி வாய்ஸ் கிளியராக கேட்குதுன்னு தெரில. இது ஹெல்மெட்டில் அந்த ஃப்ரண்ட்டில் ஏர் வர்ற அந்த பக்கல் வந்து உடஞ்சிருச்சு. உடையில ஆக்சுவலி இதை கழட்டி க்ளீன் பண்ணி போடும்போது இந்த ஸ்க்ரூ போகிற ஸ்லாட் வந்து இதான உடஞ்சதுனால வைசர் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆனால் ஒரு சின்ன கேப்பாக வரும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே செகண்ட் லாக் பண்ணால் தான் உள்ளே லாக் ஆகும். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே லாக் ஆகிடுது. அது வந்து உள்ளே அந்த ஏர் வர பக்கல் வந்து ஆடுது. அதனால் ஏர் உள்ளே வரும்னு நினைக்கிறேன். மேபி வாய்ஸ் வந்து கரெக்டானு கேட்கலாம். பார்க்கலாங்க. இது ஹெல்மெட் ஒன்று வாங்கலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். பார்ப்போம். முதல்ல ஏதாச்சும் பண்ணுவோம். ஹெல்மெட் இதில் நாய்ஸ் ரொம்ப வந்ததுன்னா வேணால் புதுசு வாங்கிக்கலாம் கைஸ். மேக்ஸரில் ஒரு மாடல் பார்த்துருக்கேன். நம்ம விஜயன் ஆட்சியில் மக்கள்லாம் உருப்படுற வழியை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவு க்ரைம்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போக வேண்டாம் கைஸ். போனால் நிறைய பேச வேண்டியதாக இருக்கும். நேற்றுக்கு ரொம்ப டிராஃபிக் இந்த ரோட்டில். இன்றைக்கி என்னென்னா யாருமே இல்லை. ரோட்டை பார்த்து போங்க ஜியே. ரைட்டில் பார்த்து நேராக போயிட்டுருக்காரு மனுஷன். அதான் என்ன பேசுறது கைஸ். கேமரா வாங்கணும்னு கேமரா வாங்கினேன். ரெண்டாவது மைக் வாங்கினேன். மூணாவது அடாப்டர் வாங்கினேன்.
நாலாவது வீடியோ போடணும்னு வீடியோவே போடுறதில்ல இப்போது. எதுக்கு இதெல்லாம் வாங்குறேன்னே தெரியல. எஸ்என்எஸ் தாண்டியாச்சு கைஸ். அப்படியே போவோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது 2 ஏலக்காயை வாயில் போட்டு சாப்பிட்டே வருவேன். மீன்ஸ் கார்டிமன் கைஸ், குட் ஃபார் ஹெல்த்துன்னு நானுங்க. அது வந்து தொண்டையில் போய் சிக்கிக்கிச்சு. மென்று சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆஃபீஸ் போனால் தான் தண்ணி குடிக்க முடியும். என்ன பண்ணுறது, பாட்டில் எடுத்துகிட்டு வரல, பார்த்துக்கலாம். ரெகுலராக வந்து பேசாமல் அப்படியே அமைதியாக போயிடுவேன். இன்றைக்கி கேமரா பண்ணாலும் சும்மா பேசிட்டு போகிறதுனால பிரச்சனையாக தொண்டை கரங்குது. அவ்வளோதான். ஆக்சுவலி உள்ள மைக்கு ஆக்சுவலி போயாவோட ஒரு MM2ன்னு சொல்லி ஒரு பெரிய மைக்கு தான் வச்சுருக்கேன். அந்த மைக்கு ரொம்ப பெருசு. அதை எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். வைக்கிறதுனால வாயில் வந்து ஆக்சுவலி அந்த இடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல், ஸ்பேஸ் எவ்வளோ இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல். பேக் சைடு எடுத்தோம்னா ரொம்பவுமே சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். முன்னாடி இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல கைஸ் எனக்கு. ஆக்சுவலி நல்ல ஹெல்மெட் ஏதாவது வாங்கணும். இருக்கிறதுக்கே வேலை இல்லைங்கிறீங்களா? கரெக்டு தான். இருக்கிறதுலையே ஒன்றும் கனெக்ட் பண்ணி ஒரு vlog கூட எடுக்கல. என்னன்னு தெரியல, லைனாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு நமக்கு? எதுக்கு நம்ம பொழப்பு இங்கே பெரிய பொழப்பாக இருக்குது. இதில் வேறு இவனுங்களை வேறு பார்த்துக்கிட்டு இருந்தால் ஜோடி முடிச்சிடும். போவோம். இந்த பஸ்கார காய்ஸ் மக்களை வர்றதே தெரிய மாட்டேங்குது. கொசு கூட சத்தம் போட்டு வரும் காய்ஸ். இவ்வளோ பெரிய வண்டியை வச்சுட்டு சத்தமே இல்லாமல் வரான். காற்றை விட மோசமாக இருக்கான். காற்றடிச்சா கூட கொஞ்சம் சத்தம் கேட்கும். இது ஹொய் அப்படின்னு போகுது. ஜெட்டை விட மோசமாக போகுது காய்ஸ் இந்த வண்டி. 2-3 தடவை எங்கள் ஆஃபீஸ் மேட்ஸ் கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது மிஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி அவங்க தூக்கியிருப்பாங்க அப்போவே இந்த வண்டிக்காரங்க. இந்த பெரிய பஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் கைஸ். ஐ திங்க் இன்னைக்கு சாய்பாபாவில் டிராஃபிக் இருக்குன்னா ஜோலி பிடிச்சது கைஸ். நேற்றே வண்டி ஓவர் ஹீட் ஆகுது, என்னன்னு தெரில. நேற்றே டிராஃபிக்கில் நின்று வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஃபேனே ஓட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோ டிராஃபிக் ஆகிடுச்சு நேற்று. ஆக்சுவலி ஆயில் வந்து ஒரு கடையில் மாற்றினேன். அவன் வந்து ஆக்சுவலி கரெக்டாக 850 ml இன்னும் சம்திங் சொன்னான். அவ்வளோதான் ஊற்றணும்னு சொல்லி ஊற்றிட்டு மீதி 200 ml 800 ml இன்னும் ஊற்றிட்டு தான் மீதி 200 ml அப்படியே வச்சுட்டான். ஆக்சுவலி எல்லா மெக்கானிக் ஷாப்லையுமே வந்து 1 லிட்டரை வந்து அப்படியே ஊற்றிடுவாங்க மோட்டரோடது. பட் இவன் புதுசாக பண்ணனா மேபி இப்போ ஆயில் லெவல் டவுன் ஆச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபில் பண்ணவும் முடியாது. ஏன்னா ஆயில் வந்து அவன்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது புரியல கைஸ். இப்படி ஆயில் லெவல் காலையில் செக் பண்ணிவிட்டு மேபி கம்மியாச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில. ஒரு 200 ml 100 ml ஆயில் வந்து தனியாக கிடைக்குமா என்னன்னு தெரில. அதே வேறு ஆயில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. யாராவது தெரிஞ்ச சொல்லுங்கள். பார்த்தீங்களா? எனக்கு கண்ணே தெரில. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரில. அந்த அளவுக்கு லைட்ஸ் போட்டு வந்துட்டுருக்குறானு. போங்க. ஆனால் ஆளுக்கு இஷ்டத்துக்கு திருப்பிங்களா? ஐ திங்க் கேட்
போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். 9 o'clock கேட் போடுவாங்க ரெகுலராக. 8:30 9 o'clockன்னு தெரியல. அதனால தான் மெதுவாக போயிட்டுருக்கு. இப்போ தான் 9 ஆச்சு. ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிடுவாங்க. என்ன தண்ணி நிற்கிது? ஐயோ, இங்கே என்ன உடஞ்சதுன்னு தெரியலையே. நல்லா தாங்க இருக்குது டெய்லியும். திடீர்னு ஒரு இடத்துல ஒன்று உடஞ்சிருக்கு. ரோடு வந்து போட்டிருக்காங்க பாருங்க சார். ரோடு போட்டு ஒரு வாரத்துலேயே அங்கங்கே பள்ளங்க. என்னன்னு தெரியல. என்ன தாட்சி நடத்தி. சரி நம்ம தளபதியாவது ஏதாவது பண்ண வரான்னு பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா ரீசெண்டாக ஆனது. நம்மளுக்கு இந்த ரோட்டில் ஓட்டியே நம்ம வண்டி ஆல்ரெடி ஃபோர்க் பெண்ட் ஆகி எடுத்திருக்கோம். இது வேறு ஃபோர்க்கே மாற்றிட்டோம். சென்டர்லேயே தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம் போனாலும் குழி, இந்த பக்கம் போனாலும் குழி. இல்லை, அந்த பக்கம் போக முடியாது. சாரி, அந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கான வழி. அதனால் அந்த பக்கம் போக முடியாது. கேட் போட்டாங்களா? இல்லை, ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் ப்ரோ, எப்படி லைட் சூப்பராக இருக்கா? எனக்கு வந்து அவங்களுக்கு லைட்டு போட்டு காட்டணும்னு ஆசை இல்லை, ஐபி போடணும் என்று. எனக்கு கண்ணு வலிக்கின்றது, அதனால தான் நான் போட்டு காட்டுகிறேன், வேறே ஒன்றும் இல்லை. நீ போடுவேன் நானும் போடுவேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி போட்டு காமிச்சாலும் எடுத்துருந்தோம். பார்த்தீங்களா போட்டு காமிச்சு வந்துட்டுருக்கான். ஆக்சுவலி கைஸ், இந்த வீக் வந்து ஏதோ பிளான் பண்ணுவோம். ரயில் ரோடு வந்து கொஞ்சம் சீரமைச்சா நல்லாயிருக்கும். ரோட்டில் ஏகப்பட்ட குழிகள். இந்த வீக் எங்கேயாவது ரைடு போய் வீடியோ போடுவோம் காய்ஸ். ஒரு நம்பிக்கை தான், பார்ப்போம். ஏன்னா நைட் ஷிஃப்ட் முடிஞ்சு 2 days லீவ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 days லீவ் வருது எனக்கு. ஸோ எங்கேயாச்சும் போய் போடுவோம். யாரும் வரமாட்டாங்க காய்ஸ், நம்ம தனியாகவே போவோம். நமக்கு வந்து அந்தளவுக்கு பெரியன்னு சொல்லக்கூடாது. அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வச்சுக்கிறதும் கிடையாது. நம்பி மோசம் போகிறது நம்ம ரெடியாகவும் இல்லை. ஸோ நம்மளே வந்து போய் பார்த்துடலாம், என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலாம். சும்மா சின்ன ரைடு எங்கேயாவது போயிட்டு வரலாம். வெள்ளக்கிணறு போய் வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஹைவே எடுத்தோம்னா சட்டு விட்டுன்னு மேலே போயிடலாம். ஒரே ரோடு தான் கைஸ். 2 பாலம் ஏறி இறங்கினா போயாச்சு ஆஃபீஸு. இன்னைக்கு டிராஃபிக் இருக்க மாட்டேங்குது கைஸ். காரில் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு. என்ன இது? சரி, என்ன வண்டின்னு தெரில கைஸ். போவானுங்களா என்னன்னு தெரில. நம்ம ஃபாலோ பண்ணி சாய்பாபா வேறு வந்துட்டார் இந்த காரில். ஸோ வந்து மெதுவாகவே போகிறது தான் நல்லது. வழி இருக்குது கைஸ். நான் போக வேணான்னு பார்த்தேன். சரி, ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வண்டி வேறு ஹீட் ஆயிடுவானே பயமில்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். ரைட் இண்டிகேட்டரை போட்டார் மனுஷன்.
விசுக்குன்னு ரைட் எடுக்கிறான், விசுக்குன்னு லெஃப்ட் எடுக்கிறான். ஓ, நான் மெதுவாக வரமாட்டேன்னு சொன்னதுக்கு வந்து இதுதான் உங்கள் காரணம். ஆக்சுவலி இவனை எப்படி ஓட்டுவானுன்னே தெரியாது. அதான் சீக்கிரமாக ஆஃபீஸ் போயிடுவேன். ஸ்பீடாக போனால் டக்கு டக்குன்னு வழி விட்ருவாங்க. பையன் இண்டிகேட்டர் கூட போடாமல் திருப்பிட்டு இருக்கான் பைத்தியம். என்ன பேசுறது? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நம்ம ஆளுக்கு இப்படி தான் ஓட்டுவானுங்க வண்டி கிரிக்கணக்காட்டா. நம்ம பொறுமையாக போவாங்க. புகை மூட்டமாக இருக்குது. கைஸ், ஆக்சுவலி இன்றைக்கே வந்து செம்ம டிராஃபிக்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். போடா, சும்மா கண்ணுக்கே போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். எரிச்சல் ஆகுது. அதான் பொறுமையாக போவோம் அப்படின்னு பார்த்தா லைட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்காங்க. ரொம்ப கடுப்பேற்றுறானுங்க இங்கே இந்த வழியில். அதனால தான் ரொம்ப பொறுமையாக போகலாம். போங்க கைஸ். இங்கேருந்தே நிற்கிறேன் சிக்னலா இதுலையாவது போவோமா என்ன பண்ணுவோம்? ஐயோ, இந்த லாரி எங்கே தான் திரும்பும்னு நினைக்கிறேன். சரி, ஜெப்டோ குடோனுக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். காய்கறி மார்க்கெட்லாம் தப்பிச்சிருவோம். இல்லைனா இவன் பின்னாடியே போய் ஜோலி முடிச்சு விட்ருவாங்க. நம்ம கட்டு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம டிராஃபிக்கில் இருந்து தப்பிச்சிட்டோம். இன்றைக்கி டிராஃபிக் இல்லை. என்ன பண்ணுறதுன்னா புரியல. வண்டிக்கு தான் சொல்கிறேன், வண்டிக்கு தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்று. இண்டிகேட்டரே போடுறது கிடையாது. என்ன பேசுறது எல்லாம் பார்த்தீங்களா? அவன் பாட்டுக்கு போகிறான். இதே சிரிப்பு தான் பேசுறது எனக்கு.
இந்த டாக்ஸிக்காரங்கெல்லாம் அப்படி தான். எல்லாரையும் சொல்லலை, சில பேர். அதுக்கு ஆக்சுவலி எங்கள் மாமாவோட போயிருந்தோம், வாஷிங் மிஷின் வாங்க போயிருந்தோம். அப்போ ஒரு சம்பவம் ஆச்சு. ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வந்து திருப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. வந்துட்டு இருக்கிறாங்க காய்ஸ். ஆக்சுவலி வேணாம், சரி அது லைவில் வீடியோ எடுத்திருந்தோன்னா பேசலாம், கரெக்டாக இருக்கும். வீடியோ எடுக்காமல் நான் பேசி சும்மா அடிச்சு விட்றான்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப எதுக்கு? இந்த இவ்வளோ பெரிய வண்டியை கொண்டுட்டு இல்லையாடா வருவீங்க? இருக்கிற சந்தை குறுக்கு சந்தை மாதிரி இருக்குது. என்னுடைய 5 வருஷ வாழ்க்கை இந்த சந்துக்குள்ளேயே தான் ஓடுது கைஸ். சரி, சந்துக்குள்ளேன்னு சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மெயின் ரோட்டில் தான் போயிட்டுருந்தோம். இந்த பிரிட்ஜு கட்ட ஆரம்பிச்சதுலேருந்து அங்கிட்டு போய் யூட்டன் போடுறதில்ல. டிராஃபிக் ஹெவியாக சொல்லி இங்கேயே வந்து இந்த கட்டிலே வந்து திருப்பிக்கிறது. இவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கெத்தாக தெரியுது. ஹெல்மெட் போடாமல் ஹெல்மெட்டை வந்து கையில் மாட்டிட்டு போகிறான். அது எதுக்கு வாங்கணும் எனக்கு புரியல. அது அவன் விருப்பம், நான் எதுக்கு பேசிக்கிட்டு. வேறு எங்கிட்ட குழி இருக்குன்னே தெரிய மாட்டேது கைஸ். பார்த்தீங்களா கார் வருது பார்த்தீங்களா சந்திலேருந்து. இதுக்கு தான் ஆர்னை அடிச்சுட்டே வர்றது. திடீர்னு வருவானுங்க. நம்ம வண்டி திடீர்னு நானாக தான் நின்றுருவேன். வண்டி நிற்குமா? நடந்தவன் தான் நின்றுடலாம் கைஸ். வண்டி நிற்குமான்னு கேட்குறேன். நிற்காது. என்ன பண்ணுறது? இட் ஹேப்பன்ஸ், ஷிட் பீப்புள்ஸ். வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டுருக்குறாங்க கைஸ். என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. வாங்கடா டி. இந்த இடத்துல மட்டும் நகரவே மாட்டானு. கிட்டத்தட்ட ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு கைஸ். அக்கா நான் போய்க்கிறேங்க்கா, வழிங்கக்கா. சப்புன்னு விடணும் கைஸ். இவனுக்கெல்லாம் வேணுட்டே தான் போட்டான், எனக்கு தெரியும். இந்த ஓடுறான் பார்த்தீங்களா, நம்ம பையன் தான். நமக்கு ஒரு 3 வருஷமாக தெரியும். அப்புறம் ஏன்டா பார்க்காம போகிறான்னு கேட்குறீங்களா? எனக்கே பல பிரச்சனை இருக்கும்போது அவனுக்கு இருக்காதா? அவன் வேறு விஐபி ஏரியாவில் வேறு இருக்கான், நம்ம வேறு சாதாரண ஆள்.
ஐயோ கட் பண்ணிக்கிறேன், காலையில் கண்டினியூ பண்ணுறேன் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போகும்போது.